திருச்செந்தூர் முருகன் கோவில் வரலாறு மிகவும் பழமையானது. இந்த திருச்செந்தூர் கோவில் இங்கு சூரபத்மனை போரில் ஜெயித்ததால் முருகன் செயந்தியாண்டவர் என்றழைக்கப்பட்டு காலப்போக்கில் செந்திலாண்டவர் என மருவியது. இங்கிருக்கும் முருகப்பெருமான் செந்திலாண்டவர் என அழைக்கப்படுகிறார். அதுபோல் இக்கோவில் இருக்கும் ஊரும் திருச்செந்தியூர் என்பதிலிருந்து திருச்செந்தூர் என்று மாறியது. முருகனின் 6 படை வீடுகளில் இரண்டாவதாகவும் கடற்கரை ஓரத்தில் இருக்கும் ஒரே படை வீடாக இருப்பதும் இந்த திருச்செந்தூர்தான். திருச்செந்தூர் முருகன் கோவில் தமிழ்நாடுகளின் ஆராதனை மற்றும் ஆத்மாவுக்கான அடிப்படையாக அமைந்துள்ள இடமாகும். இந்த கோவில் தமிழ்நாட்டின் கோவில்களுக்கான கடலோரத்திடத்தில் அமைந்துள்ளது. இங்கு முருகன் என்ற கடவுளின் அருளை பெறுவோம். கோவிலின் கட்டடக்கலை அதன் கண்கவர்ந்த வடிவமைப்புகளை மிக அழகாக விவரிக்கிறது. கோவிலின் வழியாக எளிதாக செல்வதற்கான சுவர் உள்ளிட்ட பல கோயில்கள், அவையின் சுற்றையிலும் கங்கா துர்கா, வீரசேகரன் போன்ற சில குறிப்பிட்ட பெயர்கள் அடங்கிய பழமையான சித்தபாஷாக்களுக்கு இடமளித்து வருகின்றன. திறக்கும் மாதவிடா நிலம் சிறப்பு வாங்கியும் அதன் பெண்ணியம் மக்கள் சாலையிலுள்ள காரிகைகளை தொட்டு வருகின்றனர். இந்த கோவிலின் முக்கிய திருவிழா திருக்கல்யாணமாகும். இதுவே முருகானம் மற்றும் வள்ளி தேவர் குழுவினரின் கல்யாணத்தை கொண்டாடும் பெரும் விழா. எதிர்பார்க்கும் பக்தர்களின் கண்ணில் கூடியில் வரும் பொருட்கள் அன்பான பூங்காடுகள் மற்றும் விளக்குகளால் விளக்கப்படுகின்றன. இதனால் கோவிலின் சுற்றுப்புறம் உயிரோடு இருக்கும் தெரியும். முன்மக்களே, இந்த கோவில் விஜயம் பல சமயங்களில் மீண்டும் வரவரை அழைக்கிறது. செல்வாக்கான முருகனின் ஆற்றலை உணர்ந்து இதன் நன்மை கையால் மிதக்கும் குட்டை தமிழ் மக்கள் ஆண்டாரான அமைப்பை உள்வாங்குகிறது. திருச்செந்தூரின் புகழ் அதன் ஆன்மீக கலை மற்றும் வரலாற்றை பிரதிபலிக்கிறது. திருச்செந்தூர் முருகன் கோவில் கந்தபுராணத்தின்படி கச்சியப்ப சிவாச்சாரியார் தேவர்கள், மனிதர்கள் மற்றும் அனைத்தையும் காக்கவும், அசுரர்களை அழிக்கவும் ஐப்பசி மாத வளர்பிறையிலிருந்து 6 நாட்கள் யாகம் வளர்த்து கும்பத்தில் முருகப்பெருமானை எழுந்தருளச் செய்து சிவாச்சாரியாரும் மற்றவர்களும் முருகனுக்கு சஷ்டி நோன்பு இருந்தனர். இதனால் மனம் குளிர்ந்த முருகன் அவர்களுக்கு அருளினார். இதனை நினைவு கூறியும் விதமாகவே ஐப்பசி மத அமாவாசைக்கு பிறகு கந்தசஷ்டி விழா கொண்டாடப்படுகிறது. தேவர்களுக்கு உதவ சிவபெருமான் தனது நெற்றிக்கண்ணிலிருந்து தோற்றுவித்த 6 சக்திகள் 6 குழந்தைகளாக மாறி கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு 6 உருவங்களும் ஒன்று சேர்ந்து முருகனாக உருப்பெற்றார். 6 முகத்தை தனது உருவில் கொண்டிருப்பதால் முருகனுக்கு 6 முகம் என்ற பெயரும் உண்டு.